ശ്രീഭൂതനാഥനും മാമുനി ശ്രേഷ്ഠനും പാണ്ഡ്യന്റെ മുമ്പിൽ പരിശോഭിച്ചു. ആകാശദേശത്ത് സൂര്യനും ചന്ദ്രനും ഒത്തുവിളങ്ങിയമരും പോലെ രണ്ടു മഹാത്മാക്കളെയും ഒരുപോലെ കണ്ടു പൂജിച്ചു മനസ്സിരുത്തി. സ്വർണപീഠങ്ങളിൽ നന്നായിരുത്തിക്കൊണ്ടർണവ വിസ്തൃതാഗത ചിത്തൻ പാണ്ഡ്യഭൂനായകൻ ശ്രീഭൂതനായക മണ്ഡല ദിവ്യ പ്രഭയെ കണ്ട് അത്ഭുത ചിത്തനായി ഉത്ഭൂതഹർഷനായി അത്ഭുതരൂപന മാമുനിയെ വീണ്ടും വണങ്ങി ചോദിച്ചു ഭൂദേശന്റെ ദിവ്യങ്ങളാകും മഹാത്മ്യങ്ങളെ. അമ്പോദിയൊക്കെയും അമ്പോടുമോന്തിയ കുംഭോത്ഭവൻ മുനി സുസ്മിതനായി ശ്രീഹരിശങ്കര സന്താന മഹാത്മ്യം മോഹം നശിക്കുവാൻ വിസ്തരിച്ച ഓതിക്കൊടുത്താനതു കേട്ടു സന്തോഷ ഭീതി ഭക്ത്യാനന്ദ സങ്കുലനായി പിന്നെയും പിന്നെയും അയ്യപ്പ സ്വാമിയെ നന്നായി സ്തുതിച്ചു മൃദുസ്വരത്തിൽ. ത്രൈലോക്യനായകരായ ഹരിശംഭു വീര്യ സമുത്ഭൂത ഭൂതേശ്വര മായാമഹേഷിക്കു മോക്ഷം കൊടുക്കയും മായാസമുദ്രം കടത്തുകയും ചെയ്തു ഭക്തന്മാരെ ആനന്ദിപ്പിക്കുവാനായി തുനിഞ്ഞു കനിഞ്ഞു ചാലേ എന്നൂടെ പുത്രദാസത്വങ്ങളേറ്റുകൊണ്ടന്നു ചിത്രമാം വേല കാട്ടേ ലോകത്തിനൊക്കെയും ആശ്വാസമേകുന്ന ലോകതിലക തലകുനിച്ചേൻ താമരപ്പൂവിനു മാനമകറ്റുന്ന കോമളമായ നിൻ പാദയുഗ്മം എന്നൂടെ മസ്തകം തന്നിലർപ്പിക്കണേ ആനന്ദരൂപ നമോ നമസ്തേ. ഇങ്ങനെ നിന്നു തൊഴുതു നമസ്കരിച്ചുൾഭീതിയോടെ പറഞ്ഞു വീണ്ടും നിത്യനായുള്ളോരാവിടുന്നു വന്നെന്റെ ഭൃത്യഭാവത്തിൽ കഴിഞ്ഞിടുമ്പോൾ തത്വങ്ങളൊന്നും അറിയാതെ ഞാനുമെൻ പത്തനവാസികളായുള്ളോരും തെറ്റുകളേതാനും ചെയ്തു പോയെങ്കിൽ ആ തെറ്റുപോറുക്കണേ തമ്പുരാനേ. മായാഭ്രമം കൊണ്ട് നട്ടം തിരിയുന്ന ജായാസജീവരും മറ്റുള്ളോരും നിന്നൂടെ പാദം പിടിച്ചു സമസ്തവും നന്നായി പൊറുക്കണേ എന്നിരപ്പൂ. എങ്കിലും ദുഷ്ടയാം കാന്തയും എന്നൂടെ പങ്കില മാനസൻ മന്ത്രിതാനോ ചെയ്തോരു കുറ്റത്തിനൊത്തുള്ള ശിക്ഷയെ ചെയ്തു ശാസിക്കണം ശാസ്താവേ നീ. அங்க வந்து சேர்ந்த அகஸ்திய மகர்ஷியும் ஐயப்பனும் வானத்துல சூரிய சந்திரர்கள் ஒட்டுக்க ஜொலிச்சு நிக்கிற மாதிரி அப்படியே ஜொலிச்சு நின்னா. பாண்டிய மகாராஜா ரெண்டு பேரையும் சொர்ண பீடத்தில உட்கார வச்சு பாதமெல்லாம் அலம்பி அவளுக்கு நல்ல உபசாரம் பண்ணினார். நல்ல மனசு இருக்கிற அந்த மகாராஜா நினைக்கிறார், ஸ்ரீ பூதநாயக மண்டல திவ்ய பிரபையில எப்பவும் சூரியனை மாதிரி ஜொலிச்சு நிற்கிற இந்த பகவான் இத்தனை நாளைக்கும் நான் மகனாக்கும் அப்படின்னு நினைச்சு வளர்த்திட்டேனே, அப்படி இருக்கிற அந்த மகனை நான் சில நேரத்துல ஏதாவது சின்னமா திட்டி இருக்கலாம், இதெல்லாம் நினைச்சு அவரு சங்கடப்படுறார். அதே மாதிரி அவரு வளர்த்தி
12 வயசு வரைக்கும் வளர்த்தி வந்த அந்த குழந்தை பகவான் ஸ்ரீபூதனாகும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ஸ்ரீபூதநாத மகிமைய தெரிஞ்சுக்கிறதுக்காக அகஸ்திய முனிட்ட மகாராஜா மறுபடியும் கேட்கிறார். இங்க அகஸ்திய முனி அப்படின்னு சொல்லும்போது அந்த கும்போத்பவன் அப்படிங்கிற அந்த வேர்டெல்லாம் வருதே, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அகஸ்திய மகர்ஷியோட மகத்துவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராஜா அகஸ்திய மகர்ஷிட்ட கேள்வி கேட்டதையும் அதுக்கப்புறமா நடந்ததையும் பார்க்கலாம். சமுத்திரத்தை முழுவதும் தன்னோட வாய்க்குள்ள பானம் செஞ்சு குடிச்ச அந்த மகர்ஷி சமுத்திரத்தை குடிச்சு சமுத்திரமே தண்ணியே இல்லாம பண்ணிட்டார் மகர்ஷி. அந்த அகஸ்திய மகர்ஷியோடு மகிமையாக்கும் இங்க எடுத்து சொல்றேன். அதே மாதிரி கும்போல்பவனான மகர்ஷி, குடத்திலேந்து உண்டான மகர்ஷி அப்படின்னு அர்த்தம். சூரியவம்ச ராஜா இஷ்வாகுபுத்திரனான நிமி ராஜா அதிகாரம் கிடைச்ச உடனே பெரிய ஒரு யாகம் செய்யணும்னு ஆசைப்பட்டார். யாகத்துக்காக வசிஷ்டனையாக்கும் ஏல்பிச்சிருந்தது. ஆனா இந்திரயாகத்துக்கு வசிஷ்டனுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வசிஷ்டனுக்கு இந்த யாகத்தை செய்ய முடியலை. அதனால கௌதம புத்திரனான சதானந்தனோடு சகாயத்தோடு கூடிட்டு நிமி சக்கரவர்த்தி யாகம் ஆரம்பிக்கிறார். இது தெரிஞ்சின்ற வசிஷ்டன் கோபிஷ்டவான் ஆயிட்டு நிமிய சபிக்கிறார். நிமி சக்கரவர்த்திய சாபம் கொடுக்கிறார். அவருக்கு சரீரத்திலேருந்து பிராணன் வேர்பட்டு போகட்டும் அப்படின்னாக்கும் சாபம். நிமி சக்கரவர்த்தி சொல்றார், எனக்கு யாக நேரத்துல முதல்ல நான் உங்களை தான் கூப்பிட்டேன், உங்களுக்கு வர முடியாத சிச்சுவேஷன், இந்திர யாகத்துக்கு போனோம்னு சொல்லி கிளம்பினார். எனக்கு யாகத்தை நிப்பாட்ட முடியாது. அதனால அக்கும் நான் இந்த யாகத்துக்கு சதானந்தனை கூப்பிட்டது. என் மேல எந்த விதமான தவறும் இல்லை. எந்த விதமான தவறும் இல்லாத பட்சத்துல நீங்கள் எனக்கு சாபம் கொடுத்தது, அதே சாபத்தை நான் இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களோட சரீரத்திலிருந்தும் பிராணன் விட்டு போகட்டும், இதாக்கும் நிமியும் திருப்பி கொடுத்த சாபம். இதனால சரீரம் நஷ்டப்பட்டு பிராணன் மட்டும் மிச்சமாயிருந்த அந்த வசிஷ்டன் பிரம்மா கிட்ட போயிட்டு தனக்கு ஒரு சரீரம் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். பிரம்மாவோடு நிர்தேசப்படி ഒരു മനസ്സും രണ്ട് ശരീരവുമായി வாழ்ந்துருந்த மித்ரா வருணர்களோட சரீரத்துல பிரவேசனம் பண்றார் வசிஷ்டர். ஒருக்கா மித்ரா வருணர்கள் உர்வசிய பார்த்து மோகிக்கிறா. அப்போ அந்த மித்ரா வருணர்களோட சுக்லாம் அதானது ரேதஸ் வெளியில வந்தது. அந்த ரேதஸ ஒரு குடத்துக்குள்ள அந்த ரேதஸ அடைக்கப்பட்டது. அதிலேந்து வசிஷ்டனும் அகஸ்தியனும் ஜென்மம் எடுத்தா. அதனாலேயாக்கும் கும்போத்பவன் அப்படிங்கிற பேரு. இனியும் இருக்கு அகஸ்திய மகத்துவம் பார்க்கலாம். ஒருக்கா அகஸ்திய முனி கானனத்துல யாத்திரை பண்ற சமயத்துல தன்னோட பிதர்கள் தலகீழா வௌவாலுகள் மாதிரி தொங்கி கிடக்கிறத பார்த்தார். பக்கத்துல போய் பிதர்களை தொழுது இப்படி தொங்கி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அகஸ்திய மாமுனி கேட்கிறார். உனக்கு சந்தானம் உண்டானா மட்டும்தான் எங்களுக்கு சொர்க்க பிரவேசம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்ற பிதர்கள். இத கேட்ட அகஸ்தியன் பிரஜா சிருஷ்டிக்காய் கல்யாணம் பண்றதுக்கு தீர்மானம் எடுக்கிறார். நல்ல தாடி இருக்கிறவராக்கும் இந்த அகஸ்திய மாமுனி.
ஆனால் ஹைட்டு கொஞ்சம் கூட இல்லை. நம்மளோடெல்லாம் முட்டுக்கால் வரைக்கும் தான் அவருக்கு ஹைட்டே இருக்கும், குள்ளமாக இருப்பார். அப்போ தாடியை நீட்டி வளர்த்திண்டு பொக்கம் இல்லாதக்கி பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்த அந்த அகஸ்தியனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதனால அகஸ்தியர் ஜீவஜாலங்களோடு அட்ராக்ட் ஆன பார்ட்டெல்லாம் எடுத்து ஒட்டுக்க சேர்த்து லோபமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்றார். குழந்தைகள் இல்லாத விதர்ப ராஜாக்கு வளர்த்துறதுக்கு கொடுக்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து அழகியான ஒரு பொண்ணாയി மாறித்து லோபமித்ரை. அகஸ்தியருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு விதர்ப ராஜாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா லோபமுத்ரைக்கு அகஸ்தியனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதம். அதுக்கப்புறமா லோபமுத்ரைய அகஸ்தியர் திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் ஆயிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால லோபமுத்ரை ஒரு கண்டிஷன் வைக்கிறார். எனக்கு திவ்ய ஆபரணங்கள் தரணம், அதே மாதிரி கணவர் நல்ல திவ்ய வேஷபூஷாதிகள் அணிஞ்சுண்டு அழகா தெரியணும். குடும்ப ஜீவிதம் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். கல்யாணமாயிட்டு முதலா மனைவி கேட்ட டிமாண்ட் அது நியாயமாக்குமே. ஆனா தன்னோட கையில ஒன்றுமில்லை, காசு பணம் ஒன்றுமில்லை, எப்படியாக்கும் இனி நகையெல்லாம் வாங்கிறது? அதனால அகஸ்தியர் இல்லுவலன் அப்படிங்கிற குபேரன் கிட்ட போறார். இப்போ அந்த இல்லுவலனோட கதையும் இங்க பார்த்துட்டு வேணும் இந்த அகஸ்தியர் அங்க போனோன்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு. இல்லுவலன் அவரோடு கூட பிறந்த சகோதரனான வாதாபியோடு கூடயாக்கும் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒருக்கா ஒரு சிரேஷ்ட பிராமணன் கிட்ட இந்திரனுக்கு துல்லியனான ஒரு புத்திரன் தனக்கு வேணும் அப்படின்னு வரம் கேட்டார் இல்லுவலன். ஆனா அந்த சிரேஷ்ட பிராமணன் அப்படி ஒரு வரம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகலை. இதுல அத்தனை பிராமணாள்கிட்டையும் இந்த இல்லுவனுக்கு ஒரு வைராக்கியமே உண்டாகிறது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த இல்லுவலன் தன்னோட வீட்டுல ஆரெல்லாம் பிராமணா வராளோ அவளை எல்லாம் சாப்பிட்றதுக்கு உபச்சாரம் பண்ணி உட்கார வைப்பார். அந்த பிராமணாளுக்கு தன்னோட சகோதரனான தம்பியான அந்த வாதாபிய ஒரு ஆடாக்கி மாற்றி அந்த ஆடை கறி வச்சு அந்த பிராமணாளுக்கு இது ஆட்டுக்கறியாக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரி சமைச்சு அந்த சாப்பாடை கொடுத்து அந்த அதிதியான பிராமணன் ஏப்பம் விடுறதுக்கு முன்னால வாதாபி வெளியில வா அப்படின்னு சொல்லுவன் இல்லுவலன். வயிற்றுக்குள்ளேந்து வாதாபி வயறக்கீறி வெளியில வருவன். அதிதி ஆயிட்டு வந்த பிராமணன் உடனடியா இறந்து போயிடுவார். இப்படியாக்கும் நிறைய நாளாயிட்டு அங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இல்லுவலனோட இடத்துக்காக்கும் இப்போ அகஸ்திய மாமுனி அந்த இல்லுவலன் அப்படிங்கிற குபேரனோட வீட்டுக்காக்கும் ஹெல்ப் கேட்டுண்டு போறது. பெரிய ஞானியாக்கும் இந்த அகஸ்திய மாமுனி. அகஸ்திய மாமுனியோடு இந்த എബിലിറ്റി ഒന്നും தெரியாதக்கி അഗസ്ത്യ മാമുനിയെ യഥാവിധി സ്വീകരിച്ച് ഒക്കാര വെച്ച് இல்லுவலன் எப்பவும் போல வாதாபியை ஆடாக்கி மாற்றினார். அதுக்கப்புறமா வாதாபி அப்படிங்கிற அந்த ஆடை கறி வச்சு சாப்பிட்றதுக்கு அகஸ்திய மாமுனிக்கு கொடுக்கிறார். மாംസ ஆகாரமாக்கும் பிராமணாளுக்கு பிராமணாளை தெரியாமையே அவன் கொடுக்கறான். பிராமணா மாംസാഹാരം சாப்பிட மாட்டா, அதனால அது மாംസமாக்கும்னு தெரியாத அளவுக்கு அதை மறைச்சு வச்சாக்கும் சமைச்சு பிராமணாளுக்கு கொடுக்கறது, ஏமாத்தி கொடுக்கவாக்கும் சேரான். அகஸ்தியரும் சாப்பிட்டார். ஆனா ஞான திருஷ்டியால எல்லாம் தெரிஞ்சுண்ட அகஸ்திய மாமுனி வாதாபி வெளியில வா அப்படின்னு இல்லுவலன் சொல்லறதுக்கு முன்னால அகஸ்திய மாமுனி ஞான திருஷ்டியால தெரிஞ்சுண்டு வாதாபி ஜீர்ணஸ்யா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றார். வாதாபி ஜீர்ணஸ்யா அப்படின்னா வாதாபி வயிற்றுக்குள்ள ஜீர்ணமாயிட்டு போயிடு அப்படின்னு அர்த்தம்.
அப்படி வாதாபி அகஸ்தியரோடு வயத்துக்குள்ள தகிச்சு போயிட்டான். இதோடு கூடிட்டு பயந்து அரண்ட ഇല്വലൻ ഓരോ ബ്രാഹ്മണാൾക്കും 10,000 പശുക്കളും സ്വർണ്ണ നാണയങ്ങളും தானமாயிட்டு கொடுக்கிறார். செஞ்ச பாபத்துக்கு பரிகாரமாயிட்டு விந்திய பர்வதத்தை இந்த அகஸ்திய மாமுனி അതിനോട് അഹങ്കാരത്തെ ഇല്ലാമ പണിന കഥയും ഇനി പറതേ. ഇപ്പോ இந்த ഇല്വലനോട് അഹങ്കാരമെല്ലാം ഇല്ലാമായിട്ട് அகஸ்திய மாமுனிக்கு தேவையான பணங்களும் கிடைக்கிறது. அதே மாதிரி நிறைய பிராமணாளை கொடுமைப்படுத்தியிருக்கானே, அதனால நிறைய பிராமணாளுக்கு இதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் எல்லாம் அவன் பண்ணினான். அப்படி இல்வலனோடு கதை கழிஞ்சதே. இனி നമ്മൾ பார்க்கறது அகஸ்திய மாமுனியோடு இனியும் சில மகத்துவத்தையாக்குமே. விந்திய பர்வதம், அந்த விந்திய பர்வதத்தை கீழே தாழ்த்தி வச்சார் அகஸ்திய மாமுனி. அந்த கதையும் பார்க்கலாம். ஒருக்கா நாரத மகர்ஷி விந்திய பர்வதத்துக்கிட்ட வந்தார். மகர்ஷியை ஸ்வீகரணம் பண்ணி உபச்சாரம் பண்ணி விந்திய பர்வதம் நன்னா சந்தோஷப்படுத்தினோன்னு அந்த விந்திய பர்வதத்துக்கிட்ட மகாமகர்ஷியான அந்த நாரத மகர்ஷி சொல்றார், நான் மகாமேருட்டேந்தாக்கும் இப்ப வரேன். மேரு பர்வதத்தை பார்த்துட்டாக்கும் வரேன். தேவகள் எல்லாம் அங்கையாக்கும் இருக்கா. கைலாசம் மாதிரி சிரஷ்டமான உன்னத பர்வதங்களும் இருக்கு. அப்படின்னாலும் மகாமேரு மாதிரி அவளுக்கு ஆருக்கும் இந்த அளவுக்கு அகங்காரம் இல்லை அப்படின்னு சொல்றார் நாரத மகர்ஷி. சூரிய சந்திரர்கள் மேருவை பிரதட்சணம் வைக்கிறதுனாலேயாக்கும் மகாமேருக்கு இந்த அளவுக்கு அகங்காரம் உண்டாயிருக்குன்னு ஒடியும் நாரத மகர்ஷி சொல்றார். இதை கேட்டுட்டு கோபம் வந்த விந்தியன் அந்த மகாமேருக்கு சூரிய சந்திரர்கள் பிரதட்சணம் வைக்கிறதுனாலேயாக்குமே இந்த அளவுக்கு தலக்கணம் வந்திருக்கு, அதை நான் இப்ப நிப்பாட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹைட்டை நன்னா உயர்த்திண்டு கொடுமுடியோட ஹைட்டை நன்னா சூரியனை தாண்டி நிப்பாட்டுற மாதிரி நல்லா ஹைட்டா நிப்பாட்டி நின்ன. மகாமேருவை ஒரு பாடம் படிப்பிக்கணும் அப்படின்னு இந்த விந்திய பர்வதம் நினைச்சது. அப்படி வானம் முட்ட விந்திய பர்வதம் வளர்ந்து நின்னுது. சூரிய சந்திரன்மார்க்கு மேற்கு பக்கத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னு தெரியாம போச்சு. உலகத்துல ராத்திரி அப்படிங்கிறதே இல்லாம போயிடுத்து. இந்த லோககதி மாறறதுக்கு ஆரம்பிச்சோன்னு தேவர்கள் விந்தியனை சமாதானிப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா. எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காததுனால அவ அகஸ்திய மாமுனி கிட்ட போனா. அகஸ்தியர் மனைவியோடு கூட்டிட்டு காசியிலேந்து திவ்ய பர்வதத்தோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். விந்திய பர்வதத்தோடு பக்கத்துல இப்போ பெரிய கூറ്റൻ பர்வதமாக்குமே, அதாக்கும் இங்க திவ்ய பர்வதம் அப்படின்னு சொன்னேன். மகாமுனி சிரேஷ்டனான அகஸ்தியனை பார்த்த உடனடியா விந்திய பர்வதம் தன்னோட கொடிமுடிகளை எல்லாம் தாழ்த்தி அந்த மகா அகஸ்திய முனிய ஸ்வீகரணம் பண்ணி உட்கார வச்சது. அகஸ்தியன் விந்திய பர்வதத்துக்கிட்ட இப்படி சொல்றார், நான் தட்சிண பர்வதத்துக்கு போக வாக்கம் போறேனே, நான் திரும்பி வர வரைக்கும் நீ உன்னோட தலையை நிமித்தக்கூடாது. அகஸ்தியர் வடக்கு பக்கம் போகவும் இல்லை, அதுக்கப்புறமா விந்திய பர்வதம் தலைய தூக்கவும் இல்லை. இப்படி பலவிதமான மகிமைகள் இந்த அகஸ்திய முனிக்கு இருக்கு. அப்படி இருக்கிற அகஸ்திய மகா முனியாக்கும் இங்க வந்திருக்கார். இதெல்லாம் அகஸ்திய மகாத்மியத்தோடு கொஞ்சமாக்கவே இப்போ சொன்னேன். அப்படி இருக்கிற அகஸ்திய முனியாக்கும் ஸ்ரீ ஹரிசங்கர சந்தான மகாத்மியம் விஸ்தரிச்சு சொல்றதுக்காக இங்க வரார். ஸ்ரீ ஹரிசங்கர சந்தான மகாத்மியம் மணிகண்ட மகாத்மியம் விஸ்தரிச்சு அகஸ்திய மாமுனி சொன்னதை கேட்டுட்டு மகாராஜாக்கு சந்தோஷமாகிறது. ஆனா மகன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில நான் அந்த தெய்வத்தை எப்போவாதும் திட்டவோ அதே மாதிரி ஏதாவது ஒரு சங்கடம் உண்டாக்கவோ செஞ்சுட்டேனோ அப்படின்னு பயந்துட்டார் அந்த மன்னவன். பக்தியால பகவானை ஸ்துதிச்சுண்டு
பாண்டியராஜா சொல்றார், திரைலோக்கியநாதரான ஹரிஹரபுத்திரனாയിട്ടുണ്ടായിരിக்கிற பூதேசநாதா, அந்த அசுரஸ்திரியான மகர்ஷிக்கு நீங்கள் மோட்சம் கொடுத்தல், பக்தர்களை ஆனந்திப்பிக்கிறதுக்காக நீங்கள் பல அவதாரங்களும் எடுக்கிறள். என்னோட புத்திரனாயிட்டு தாசனாயிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு என்னோட சொல்பிடிக்கு நின்னள். விசித்திர லீலகள் காட்டி இந்த கொட்டாரத்துல சாதாரண மனுஷ குழந்தை மாதிரி நீங்கள் வளர்ந்து வந்தள். இந்த உலகத்துக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கிற பகவானே, நான் பகவானை நமஸ்கரிக்கிறேன். பகவானோட பாதங்களை என்னோட தலையில வச்சு என்ன அனுகிரகிக்கணுமே அப்படின்னு மகாராஜா கேட்கிறார். என்னோட விருத்திய பாவத்துல நீங்கள் இங்க இருந்த சமயத்துல இந்த கொட்டாரத்துல இருக்கிறவா அவிவேகத்தால ஏதாவது தப்புகள் செஞ்சிருந்தா அதெல்லாம் பொறுக்கணுமே பகவானே அப்படின்னு சொல்றார். என்னோட அறிவில்லாய்மையினால நான் ஏதாவது தெற்று பண்ணியிருந்தா அதையும் பொறுக்கணுமே அப்படின்னு மகாராஜா சொல்றார். என்னோட மனைவியும் மந்திரியும் எல்லாம் உன்னோட பாதம் பிடிச்சு காப்பாத்தணுமே பொறுக்கணுமே அப்படின்னு அழறா. அப்படி இருந்தா கொடியும் ராஜாவான நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், துஷ்டனான என்னோடு அந்த மந்திரியையும் துஷ்டையான என்னோட மனைவியையும் அவ செஞ்ச தப்புக்கு சிக்ஷை கொடுக்கணுமே பகவானே அப்படின்னு கேட்டுக்கிறார் மகாராஜா. ദേവാനിൻ കൽപ്പന പോലെ സമസ്തവും ഭാവമറിഞ്ഞു ശരിക്കു ചെയ്യാം. ഈ വിധം പാണ്ഡ്യഭൂപാലൻ പറയുമ്പോൾ ദേവസുസേവിതനാമയ്യപ്പൻ ലോകത്തെ പാലാഴി തന്നിൽ മുക്കും പോലെ മന്ദഹാസത്തിൻ മധു ചോരിഞ്ഞു. അപ്പോൾ മറഞ്ഞു സകല പുലികളും സൂര്യൻ ഹസിക്കവേ താരങ്ങൾ പോൽ. കണ്ടവരൊക്കെയും ആനന്ദ സ്തബ്ധരായാണ്ടവൻ തന്നൂടെ ലീലയാലേ. പിന്നീടു പാണ്ഡ്യ മഹീപതിയെ തന്റെ മാറോടു ചേർത്തു തഴുകി ദേവൻ. ദർശനം തന്നെ മഹാഭാഗ്യമല്ലയോ, സ്പർശനം പിന്നെ എന്തോധണോ ഞാൻ. ആനവഗാഢമാശ്ലേഷം ഹേതുവാലാനന്ദ കണ്ണീർ പൊഴിച്ചു പാണ്ഡ്യൻ. മന്ദമാനിലാനേറ്റാടുന്ന താമരപ്പൂവിൽ നിന്നൂറുന്ന തേന പോലെ കാണുന്നവർ പോലും അത്യന്തമാനന്ദത്തേൻ സമുദ്രത്തിൽ പോയി. എല്ലാം മറന്നാനന്ദാന്തനായി നിൽക്കുന്ന മന്നവനോടു പറഞ്ഞു ദേവൻ, ഏറ്റവും ശുദ്ധനും നിന്നുടെ ഭക്തി കണ്ട് ദർശനം തന്നെ മഹാഭാഗ്യമല്ലയോ, സ്പർശനം പിന്നെ എന്തോദണോ ഞാൻ. ആനവഗാഢമാശ്ലേഷം ഹേതുവാലാനന്ദ കണ്ണീർ പൊഴിച്ചു പാണ്ഡ്യൻ. മന്ദമാനിലാനേറ്റാടുന്ന താമരപ്പൂവിൽ നിന്നൂറുന്ന തേനെന്ന പോൽ കാണുന്നവർ പോലും അത്യന്തമാനന്ദത്തേൻ സമുദ്രത്തിൽ പോയി. എല്ലാം മറന്നാനന്ദാന്തനായി നിൽക്കുന്ന മന്നവനോടു പറഞ്ഞു ദേവൻ, ഏറ്റവും ശുദ്ധനാം നിന്നുടെ ഭക്തി കണ്ടത്യധികം തുഷ്ടനാധി ഞാനോ. ദേവകാര്യാർത്ഥമായിട്ടാണു ഞാൻ തവ സേവകനായി വസിച്ചതോർക്കൂ.